ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரே இல்லை. குழந்தை இல்லைன்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. 5ஆம் நம்பருக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ 5ஆம் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் எடுப்பாங்க. நான் சிம்ம ராசி எடுக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. புதனுக்கு அவ்வளோ சிம்மம். ஆனால் மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடக 4, சிம்மம் 5, அவ்வளோதான். ஓகே. நான் அதை சிம்மமாக பயன்படுத்துகிறேன், அவங்க நியூமராலஜியாக எடுத்துக்கிறாங்க. அது அது அவங்க தப்பு. இது நான் பயிற்சி பண்ணி பண்ணது தானே ஒழிய இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒன்று சார், இது வந்து சும்மா ஒரு மிராக்கிள் பண்ணுறது தான். எல்லாருக்கும் கரெக்டாக ஜோடி சொல்லிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. நம்ம யாருக்கு சொல்ல முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம யாரை தொடர்பு கொள்ள முடியுமோ அவங்ககிட்ட பேச முடியும். நீங்கள் சென்னையில் எல்லாத்தையும் பேசிட முடியுமா? நீங்கள் கிடையாது. குறைஞ்சது ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் பேசிட முடியாது. எல்லாரும் உங்களை சந்திச்சிட முடியுமா? ஆமாம், முடியாது. சந்திக்க முடியாது. இப்போ நம்ம நிர்வாக இயக்குனர் ஐயாவை எல்லாரும் பார்த்துட முடியுமா? முடியாது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவர் எல்லாத்தையும் பேசிட முடியுமா? பேச முடியாது. இதுதான் பிரபஞ்சம்னு சொல்ல வர்றது. அப்போ இதில் வந்து இந்த கிரகங்களுக்கு பேர் இருக்கு. அப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா புதன் தான் ஹரி. அப்போ இந்த ஹரிகர சுதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஐயப்பன். ஆமாம், ஐயப்பன் தான் ஹரிகர சுதன். ஹரியோடையும் ஹரனுடைய பையன்தான் நான் அப்படின்னு அவர் சொன்னவர். ஹரியோட பையனும் ஹரனோட பையன் நான் தான் அப்படின்னு சொன்னவர். அப்போ ஹரிகர சுதன், சுதன்னா பையன் அர்த்தம். சரியா? இந்த ஹரியினுடைய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனமும் கன்னியும் வந்துடும். கன்னிக்கு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடியது மகரம், இன்னொரு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடியது ரிஷபம். இது பார்த்தீங்கன்னா இந்த கன்னியினுடைய ஆதிக்கமும் அந்த மிதுனத்தினுடைய ஆதிக்கம், மிதுனத்துக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம், இன்னொரு ட்ரையாங்கிள் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம். ட்ரையாங்கிள்ங்கிறது 5, 9 சார். திரிகோண வீடுகள்னு பேர் எல்லா ஜோடருக்கும் தெரியும். இது யார் பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும். இப்போ ஹரி அப்படின்னாலே புதன் தான், ஹரிஹரன் அப்படின்னாலே புதன் தான். ஹரிஹரனுக்கான நட்சத்திரங்கிறது உத்திர நட்சத்திரம். அது சிம்மத்துக்குள்ளே வரும், கன்னிக்குள்ளேயும் வரும், கன்னிக்குள்ளேயும் வரும். பொதுவாக உத்திர நட்சத்திரம் ஐயப்பனுடைய நட்சத்திரம், அது புதனோட வீட்டில் தான் வரும். இன்னொரு பகுதி வந்து சிம்மத்துக்குள்ளே வரும். அப்போ புதனுக்கு மிதுனத்துக்கு ட்ரையாங்கிள் வீடுங்கிறது துலாம் வீடு, 5ஆம் இடம். மிதுனத்துக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் வீடுங்கிறது கும்பம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிக்கு ட்ரையாங்கிள் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதல் வீடு மகரம், இன்னொரு வீடு ரிஷபம். இதுதான் உங்களை சுற்றி ஏங்கிக்கிட்டே இருக்கும், வேறு எதுவும் உங்களை சுற்றி ஏங்காது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனை ஏங்கிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லாப வீடுன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் கடகம் ஏங்கிடும். இதுதான் உங்களை சுற்றி ஏங்கும். அப்போ துலா லக்கணம், ரிஷப லக்கணம், ரிஷப ராசி, இதுக்குள்ளதான் நீங்க வருவீங்க. அவ்வளவுதான். உண்டா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்ன லக்கணம் என்ன ராசி நீங்களே சொல்லுங்க. நான் ரிஷப ராசி சார். அவ்வளவுதான். லக்கணம் துலாம் வந்துடும், அவ்வளவுதான். ஆமா. இதை தவிர வேற எதுவும் மாறி வராது. அப்ப